ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பாண்டிச்சேரி ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போறோம். So let's get into the video. ஸோ ரீசெண்டாக வந்து என்னோட விளாக்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நாங்கள் பாண்டிச்சேரிக்கு வந்து வீக்கெண்ட் ட்ரிப் போயிருந்தோம். அங்கே வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் நிறைய அள்ளிட்டு வந்துட்டேன். பிகாஸ் மெயின் ரீசன் என்னன்னா அந்த குவாலிட்டி, அந்த கிளாத்ஸ் எல்லாமே குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. லைக் ரொம்ப சாஃப்டா காட்டனா அந்த மாதிரி ரொம்ப வேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ நான் அவ்வளோ வாங்கணும் அப்படின்னு நினைச்சு போல பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நிறைய வாங்கிட்டேன். ஸோ அது என்னென்ன அப்படிங்கறத ஒன் பை ஒன் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் அந்த ஷாப்பிங் ஸ்ட்ரீட் எப்படி இருந்தது அப்படின்னா, ஃபுல்லாவே ஸ்ட்ரீட் சைட்ல அந்த பிளாட்ஃபார்ம்ல தான் வந்து ஷாப்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. பார்த்தோம்னா அங்க அப்படி கலெக்ஷன்ஸ் இருக்கும்னு நம்ப முடியல. பட் உள்ள போய் பார்த்தோம்னா ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா ஃபீல் ஆச்சு. லைக் நம்ம யூஸ்வலா ஸ்ட்ரீட் ஷாப்பிங்ல சென்னையில பாக்குறத விட நான் வந்து மோஸ்ட்லி டி நகர் தான் பார்த்துருக்கேன். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு அங்க வந்து கலெக்ஷன்ஸ் ரொம்பவே சூப்பரா நல்லா இருந்தது, டிஃப்ரெண்டா இருந்தது. பிகாஸ் ஒவ்வொரு கடையிட்டு இன்னொரு கடை பார்க்கும்போது கூட அவ்வளவா ரிப்பீட் ஆகல. அதே தான் சேம் டிசைன் சேம் தான் வச்சிருப்பாங்கன்ற மாதிரி இல்லை. ஒவ்வொரு கடையிலே டிஃப்ரெண்டா ஏதாவது ஒன்று நமக்கு பார்த்து வாங்குற மாதிரி தான் இருந்தது. ஸோ எனக்கு அந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அங்கே என்னென்ன வாங்கணும் அப்படின்றதும் ஒன் பை ஒன் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து A to Bக்கு அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்ல இருக்கிற அங்கிருந்து ஃபர்ஸ்ட் ஷாப்ல வாங்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு மேக்ஸி ட்ரெஸ் வாங்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஒரு லைட் ஒரு ப்ரௌன் கலர் மேக்ஸின்னு சொல்ல முடியாது, நல்லா கிட்டத்தட்ட ஆங்கிள் லெங்க்த்துக்கு கொஞ்சம் மேல வரைக்கும் வர்ற மாதிரி இருக்கு. இதுதான் அந்த ஃப்ளோரல் ட்ரெஸ். இது வந்து லைக் நமக்கு இங்க இருந்து நெக்ல இருந்து ஹிப் வரைக்குமே வெயிஸ்ட் வரைக்குமே வந்து ஸ்மாக்டு, அதாவது அந்த எலாஸ்டிக்கா தான் இருக்கு. ஸோ ஃப்ரீ சைஸா தான் இருக்கும், எல்லாருக்குமே செட் ஆகும். பட் இது போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கு, மெயினா கம்ஃபர்டபுளா இருக்கு. அண்ட் இதுல இங்க ஒரு போ கொடுத்துருக்காங்க சென்டர்ல, நெக்கோட சென்டர்ல. அண்ட் தென் 2 ஸ்லீவ்ஸ்லயுமே இந்த மாதிரி போ கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு லைனிங் இல்ல, பட் இது வந்து அவ்வளோ டிரான்ஸ்பேரண்டாகவும் இல்லை. மெட்டீரியல் வந்து நல்ல திக்கான ஒரு காட்டனா இருக்கு. ஸோ ரொம்ப டிரான்ஸ்பேரண்டா இல்லை. நமக்கு இந்த சம்மருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இது போட்டுக்கிட்டோம் அப்படின்னா. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒன். எனக்கு எல்லாத்துக்கும் ப்ரைஸ் ஞாபகம் இல்லை, பட் எல்லாமே வந்து அண்டர் 400 rupees தான். லைக் அவங்க 500 சொல்றாங்க, பட் நம்ம கூட எக்ஸ்ட்ரா ஒரு 2 இல்லை 3 பீஸ் வாங்கணும் அப்படின்னா அவங்களே கம்மி பண்ணி தராங்க. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பெருசா பார்கெயின் பண்ண தெரியாது. ஸோ அவங்க கம்மி பண்ணி கொடுத்த ரேட்லேயே வாங்கிட்டு வந்துட்டோம். ஐ திங்க் இந்த ட்ரெஸ் வந்து 300 rupees அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் எல்லாமே நாங்கள் வாங்கினது 300 to 400 ரேஞ்ச் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அதோட குவாலிட்டிக்கு நம்ம ஒர்த் அந்த மணி கொடுக்கலாம் அப்படின்னு தான் ஃபீல் ஆச்சு. ஸோ நோ ரிக்ரெட்ஸ். அதுக்கப்புறமா அதே ஷாப்ல இந்த ட்ரெஸ், இது வந்து என் ஹஸ்பண்ட் பிக் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப கியூட்டா இருந்தது. இந்த ட்ரெஸ் வந்து ஒரு ஃப்ளாரல், ஒரு மாதிரி ஒரு லைட் பீச் கலர்ல ஃப்ளாரல் அண்ட் அப்படியே சம்மர் வைப்ஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ். இது வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ். இதோட ஸ்லீவ்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி, அதாவது இந்த பட்டன் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு 3 பட்டன் ஹோல்ஸ் கொடுத்துட்டு நம்ம இங்கே நமக்கு எந்த இது வேணுமோ அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஃப்ரண்ட்ல வந்து பட்டன் டீடைல்ஸ் இருக்கு ஃபுல்லா, பட் பட்டன் வந்து ஒர்க்கிங் கிடையாது. ஓ இட்ஸ் ஒர்க்கிங், எல்லா பட்டனுமே ஓப்பன் பண்ண முடியும் போல. ஸோ இது ஒரு பட்டன் டவுன் ட்ரெஸ். இது நம்ம வந்து ஒரு டிஷர்ட் போட்டு அது மேலே கூட போட்டுக்கலாம், இல்லை நமக்கு ஸ்லீவ்லெஸ் கம்ஃபர்டபுள்னா அப்படியே கூட வேர் பண்ணிக்கலாம். இது வந்து லைக் கேஷுவல் வேர். அண்ட் தென் எங்கேயாவது வெக்கேஷன், பீச் வெக்கேஷன் ஆர் அந்த மாதிரி ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரி அந்த மாதிரி போறோம்னா கூட இதை வந்து போட்டுக்கலாம். இது வந்து ஒரு மிடி ட்ரெஸ், கரெக்டா நீ லென்த் இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த கிளாத் வந்து அவ்வளோ சாஃப்டா இருக்கு, ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு. என்ன மெட்டீரியல்னு பார்த்து சொல்றேன். என்ன மெட்டீரியல்னு தெரியல, என்ன பிராண்டுன்னு போட்டிருக்காங்கன்னா ஆக்ஸ்போ போட்டிருக்காங்க, டிசைன்ட் இன் பிரான்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் அங்கே என்ன பார்த்தோம்னா நிறைய பிராண்டட் ஐட்டம்ஸ், லைக் நான் வெரோமோடா பார்த்தேன் அண்ட் ஜாரா அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்கு. நிறைய இதுல பிராண்டை வந்து அவங்க கட் பண்ணியும் எடுத்திருந்தாங்க நிறைய ஷர்ட்ஸ்ல. அண்ட் ஜூடியோ இருந்தது, ஜூடியோ பேண்ட்ஸ் எல்லாம் வித் ஜூடியோ டேகோட இருந்தது. என்னன்னு தெரியல. குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது.
அதை வேர் பண்ணிட்டு இருக்க அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் ட்ரெஸ். ஸோ அந்த ஷாப்ல வந்து இந்த 2 தான் வாங்கினோம். ரெண்டுமே 300 அப்படின்னு சொல்லி வாங்கிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஷாப், அதாவது நாங்கள் எடுத்த ஷாப்புக்கு அப்படியே நெக்ஸ்ட் ஒன் அங்கே போனால் நிறைய ஷர்ட்ஸ் இருந்தது. எல்லா கடையிலையுமே ட்ரெஸ்ஸஸ், ஷர்ட்ஸ், ஷார்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய பேண்ட்ஸ், பலர்ஸோ பேண்ட்ஸ் வந்து நிறைய வச்சிருந்தாங்க. எல்லாமே அப்படியே பின்ட்ரெஸ்டி வைப்ல இருந்தது. லைக் பின்ட்ரெஸ்ட்ல பார்ப்போம்ல, அந்த ஸ்ட்ரைப்டு ஒரு பிங்க் கலர், அந்த ப்ளூ கலர், அந்த மாதிரி நிறைய இருந்தது. அங்கே ஃபுல்லாகவே காட்டன், அதாவது சம்மருக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அங்கே இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று நான் எடுத்தது என்னன்னா, ரீசெண்டாக பின்ட்ரெஸ்ட்ல பார்க்குறது, இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக இருக்கிற மாதிரி இந்த ஸ்ட்ரைப்டு ஷர்ட், அதுவும் சேம் ப்ளூ அண்ட் ஒயிட்ல. இது வந்து ஒரு ஓவர் சைஸ்டு ஷர்ட். ஸோ இதை பார்த்த உடனே இதை வந்து எடுத்துட்டேன். இது வந்து ஓவர் சைஸ்டு ஃபிட்டாக இருக்கிற ட்ரெஸ் அண்ட் சைஸ் வந்து எஸ் தான் எடுத்தேன், என்னோட சைஸ் தான் எடுத்தேன். பட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது காட்டன் ஷர்ட் அண்ட் சம்மருக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும் போட்டுக்கிறதுக்கு. ஸோ இதுதான் இதோட ஸ்டிச்சஸ், எதுலேயுமே இஷ்யூஸ் இல்லை. அண்ட் இதுவுமே ரேட் வந்து 300 தான், 300 or 350 ஞாபகம் இல்லை, அந்த ரேஞ்சுக்குள்ளே தான், 350 அந்த மாதிரி தான். ஸோ இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் ஒன். இதோட பிராண்ட் வந்து டெனிம் டாம் டெய்லர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் ஷர்ட். நான் இந்த ஷர்ட்டை வச்சு எப்படி ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தனி வீடியோ போடுறேன். பிகாஸ் நான் அவ்வளோ நிறைய பின்ட்ரெஸ்ட்ல எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஷர்ட்டுக்காக. நெக்ஸ்ட் ஒன் வந்து அதே ஷாப்ல எடுத்தது வந்து இந்த ஒரு ஃபங்கியான ஒரு ஃப்ளோரல் பிரிண்ட் வச்ச ப்ளூ அண்ட் பிங்க்ல இருக்கிற இந்த ஒரு ஷர்ட். இது வந்து இதோட பிராண்ட் வந்து வெரோமோடா. எஸ், வெரோமோடா. அண்ட் இதுவும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டு ஃபிட்டான ஷர்ட் தான். ஸோ நான் வந்து எஸ் எடுக்கல, எக்ஸஸ் தான் எடுத்தேன். பட் அதுவே எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டு ஃபிட்டாக நல்லா தான் இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் ஒன். இதுவும் வெக்கேஷனுக்கு அந்த மாதிரி போட்டுக்கலாம், ரொம்ப கேஷுவலாக போடணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மெட்டீரியல் வந்து விஸ்காஸ் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க, தெரியல, பட் நல்லா இருக்கு. கிளாத் அண்ட் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கு. ஸோ இதுதான் அந்த ஷாப்ல வாங்கினோம், அந்த 2 ஷர்ட். நெக்ஸ்ட் வந்து அதே ஸ்ட்ரீட்ல அதர் சைடு போய் பார்த்தோம். அங்கே இன்னொரு கடையில நிறைய ஷர்ட்ஸ், அதாவது லைக் நம்ம ஃபார்மல்ஸ் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய ஷர்ட்ஸ் இருந்தது. அதுல வந்து நான் இந்த ஒரு டார்க் பிங்க் அண்ட் கொஞ்சம் லைட்டா ஒயிட் ஷேடு வர்ற மாதிரி இந்த ஷர்ட் எடுத்தேன். இதுவுமே காட்டன் தான் அண்ட் சைஸ் எஸ் தான் எடுத்தேன். எஸ் இல்லை, இது டாம் டெய்லர்ன்ற பிராண்ட். இது வந்து சைஸ் 34 அந்த மாதிரி சைஸ்ல இருந்தது. ஸோ என்னோட சைஸ் 34 எடுத்தேன். ஸோ இது வீட்டுக்கு வந்து போட்டு பார்த்தப்போ சைஸுமே ரொம்ப கரெக்டாக இருந்தது அண்ட் சம்மருக்கும் சூப்பராக இருந்தது. இது வந்து நான் ஆல்ரெடி 1 டே வெளியில் போயிட்டு யூஸ் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. நம்ம சென்னை வெயிலுக்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ இதுதான் அந்த ஷர்ட். நெக்ஸ்ட் அதே ஷாப்ல வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்தேன், காட்டன் ட்ரெஸ் தான். இதுவும் வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் மாதிரியான ஒரு ட்ரெஸ் தான். ஸோ இந்த ஒரு ப்ளூ கலர்ல ஒயிட் செக் வச்ச மாதிரி இந்த ட்ரெஸ். இது வந்து நீக்கு கீழே வருது. ஸோ இதுதான் அது. இது ஒரு டிஷர்ட் போட்டு நம்ம மேலே போட்டோம்னா ரொம்பவே க்யூட்டாக சூப்பராக இருக்கும். சம்மருக்கு போட்டுக்கலாம், கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இது நாங்கள் நிறைய பேர் பார்த்தேன், பாண்டியில எல்லாரும் இது வேர் பண்ணி 2-3 பேர் பார்த்தேன். ஸோ அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஷாப் பண்ணிட்டு அப்படியே அதே வேர் பண்ணிக்கிறாங்க போல. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்மளும் அதை ஃபாலோ பண்ணணும்னு இருக்கேன். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் ட்ரெஸ். அண்ட் அந்த ஷாப்ல வந்து நிறைய டிஷர்ட்ஸுமே இருந்தது 200 rupeesக்கு. மோஸ்ட்லி லீவைஸ், பியூமா அந்த மாதிரி பிராண்ட்ல இருந்து நிறைய டிஷர்ட்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ அதுல இருந்து நான் இந்த ஒரு லைட் கிரே கலர்ல இந்த லீவைஸ் டிஷர்ட் மட்டும் எடுத்தேன். சரி, சும்மா கேஷுவலா எங்கேயாவது போறோம், பக்கத்துல போறோம் அப்படின்னா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். என்னோட சைஸ் எஸ்ல தான் பிக் பண்ணேன். இதுவும் நல்லா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. டிஷர்ட் வந்து ரொம்ப லைட்டா இல்ல, திக்கான கிளாத்தா தான் இருக்கு. குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. 200 rupeesக்கு வர்த்தாவே இருக்கு. ஸோ நான் இதெல்லாம் தான் வந்து பாண்டிச்சேரி ஸ்ட்ரீட் ஷாப்பிங்ல பிக் பண்ணது. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.